கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் கொலைப்பட்டாங்க. அந்த படுகொலையை செய்தது காங்கிரஸ், உடன் இருந்தது திமுக. இப்படி கொலை செய்த காங்கிரஸையும் அதற்கு துணை போன திமுக கூடயும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்னன்னா, பைபிள்ல இருக்கு, கடைசியா இயேசுநாதையும் பரபாசையும் நிப்பாட்டி வச்சு, நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா இயேசுநாதரை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்டப்ப பரபாசை விடுதலை செய்யுங்கள் அந்த கூட்டம் சொன்ன மாதிரி இன்னைக்கும் இந்த கூட்டம் பரபாசை விடுதலை செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த கொலையில கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். சரி, கொன்றவர்கள் அதிமுக, இன்று இருப்பவர்கள் திமுக. அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சுச்சா? ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது. இல்ல, இதற்கு பதிலை என் அருள் தந்தை ஐயா மைப்பா ஜெயசராஸ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொண்டவனுக்கே ஓட்டு போடுறான்னு நம்மால்னா அவன் தமிழன்னு தன்னை உணரல. அவன் கிறிஸ்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான். இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான். என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள். இந்த அரங்கில் ஒரு 50 பேர், ஒரு கூட்டத்தில் 150 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த 150 கிறிஸ்தவ குடி இறை மக்கள், 150 கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப வந்திருக்கீங்கன்னா இது மாறுதல். இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். எது என் இன மக்களுக்கு, என் நிலத்திற்கு, என் நிலத்தின் வளத்திற்கு, என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று அவர்கள் இனிவரும் காலங்களில் முடிவெடுப்பார்கள். அதுதான் நீங்க கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு பிஜேபியை திமுக எதிர்க்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்வேன், ஐயா இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஒரு ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க. அவருக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சார்பில் ஒரு மலர் வளையத்தை வைத்து வணக்கம் செலுத்தும். இதை அந்த கட்சியினுடைய இந்த மாநிலத்திற்கு அமைச்சர் தம்பி எல் முருகன் அவர்களிடத்தில் கொடுத்து, நீங்க என் சார்பா வணக்கம் செலுத்துங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த கட்சியை சார்ந்த ஆளுநர் ஐயா RN ரவி கிட்ட கொடுத்து நீங்க அந்த வணக்கத்தை செலுத்துங்க என்று செஞ்சிருக்கலாம். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட கொடுத்து நீங்க போய் என் சார்பா அந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, இந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை இந்த மலர் வளையத்தை வச்சு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல, அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சியின் தலைவர் மாண்புமிக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இதில் எதையுமே செய்யாமல் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்றார் என்றால் யாரு பிஜேபியோட கூட்டு, யாரு உடன், யாரு சடன் நீங்க தான் தட்சால் யுவர் ஆனர். இவ்வளவுதான், மேல ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, நம் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாமல் ஐயா கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோங்கிற ஐயமும் நமக்கு வந்துருக்கு. சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குரான் எதையெல்லாம் வகைப்படுத்துது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீர்கள் என்றால், நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா நீதிகளையும் அது சொல்லு. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வளங்களை சுரண்டி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருள் விற்பது, எதுவெல்லாம் சாத்தானின் செயலோ அதையெல்லாம் இந்த அரசு செய்தா இல்லையா? நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு, அதிமுக அரசு, இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து அது எந்த வழியில் இதுக்கு வாக்கு செலுத்தினாலும் அது சாத்தானுக்கு செய்கிற ஊழியமாகத்தான் அமையும். நீ சாத்தானின் பிள்ளைன்னு எப்படி சொல்ல? நான் சாத்தானின் பிள்ளைன்னு உடனே சொல்ல, நான் சாத்தானின் பிள்ளைய நான் ஏன் உடனே சொல்றேன்?
இறைவனின் இறை மக்களாக இருக்க வேண்டிய எண்ணரும் சொந்தங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதுக்காக? இதுக்காக தான் சொன்னேன்.